இடத்துல வந்த உடனே 4வது நாள் 4 நாள் 3 நாள் முடிஞ்சிருது. 4வது நாள் நேராக வந்து அலிர்லியான்கிட்ட வர்றாங்க. அலிர்லியான்கிட்ட வந்து யார்? மக்கா குறைஷிகள் வந்து தவணை முடிஞ்சிருச்சு, உமது தோழரை வெளியேறும்படி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து போக சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? வெளியேறிடுறாங்க. வெளியேறியும் உடனே ஊரை விட்டு வந்துடலாம், அந்த இடத்துல கேம்ப் போடுறாங்க. ஏன்னா ரசூலா பல வாட்டி அதை பண்ணுறாங்க. என்னன்னா மக்காவுக்கு பக்கத்துலேயே போய் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நின்று கேம்ப் போடுறாங்க. பண்ணுறதுனா வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ரசூல்லாவுக்கு என்னன்னா மக்காவை கேப்சர் பண்ணும். இது ரசூல்லாவுடைய முக்கியமான அஜெண்டா. இவங்களா வந்தாலும் சரி நம்மளா போனாலும் சரிங்கிற அந்த மைண்டில் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து சரீபுங்கிற ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி முகாம் போடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹம்சா ரலியல்லாஹு இருந்தாங்க இல்லையா, உஹது போரில் மரணிச்சாங்கல்ல, அவங்களுடைய மகள் ரசூல்லாவை பார்த்தோன்னே பின்னாடியே வராங்க. சிறிய தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே இவர் வந்து அலி ரலியல்லாஹு வந்து தூக்கிக்கிறாங்க. தூக்கி அவங்க அந்த பெண் குழந்தைய வந்து தூக்கி எடுத்து வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்ட உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு சண்டை போடுறாங்க. ஏய் கூடு குழந்தை, நான் தான் வளர்த்துவேன் இந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போடுறாங்க. ஜைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவங்களும் வந்து சண்டை போடுறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே செட்டு. ஜைத் இப்னு ஹாரிஸா யார்? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன், அதாவது முன்னாள் வளர்ப்பு மகன். இவர் யார்? ஜாஃபர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஈக்குவலாக சேர்ந்து சுத்தனுவார். அதாவது காபத்துல்லாவில் கூட அந்த சீனு சொன்னோம்ல, ரசூலுல்லாஹ் நைட்டில் உட்காந்து படுத்து நபி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே கேங்காக சுற்றின ஒரு ஆள் யார்? ஜாஃபர் ரலியல்லாஹு, யார்? ஜைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு, இவங்க எல்லாருமே ஹம்சா ரலியல்லாஹு. இப்போ ஹம்சாவுடைய மகள் ஒன்று அந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன்னு சொல்லிட்டு அலி, ஜாஃபரு, ஜைத் இப்னு ஹாரிஸா 3 பேருமே போட்டி போடுறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இல்லை ஜாஃபருக்கு இந்த குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய தாயார் இருக்காங்களே இந்த குழந்தையோடைய அம்மா, அவங்களுடைய சகோதரியை தான் ஜாஃபர் ரலியல்லாஹு வந்து கட்டியிருக்கிறார். அதாவது சித்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதனால் வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து கொடுத்துட்றாங்க. இதே நேரத்தில் இன்னொரு நிகழ்வு நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமுனா ரலியல்லாஹு அவங்க வந்து அவங்களையும் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க குறைஷியில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துடைய பெண்மணி, அவங்களையும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணுறாங்க.